வணக்கம். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். தொடர்ந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும் என்னோடய கண்டென்ட் என்ன வீடியோ அப்படின்லாம் சொல்லி. சரியா? இந்த சேனலை வந்துட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பாருங்கள். ஒரு 10 வீடியோஸ் தான் பாருங்களேன். சரி, ஓகே. நான் மற்ற யூடியூபர்ஸோட வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா? தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். பார்க்குறதா சொல்லியிருந்தேன் இல்லையா? என்னோடய வீடியோஸை காலையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும், இன்றைக்கி ஃபுல்லாக இந்த நிமிஷம் வரைக்கும் அது தீவிரமாக வாட்ச் பண்ணேன். நம்மளோட வீடியோஸ் பழசு 2 வருஷம் முன்னாடி போட்டது, 1.5 வருஷம் முன்னாடி, 1 வருஷம் முன்னாடி அப்போ பண்ண நான் விலாக் எப்படி இருக்குது, இப்போ பண்ணுற விலாக் எப்படி இருக்குது, அப்போ போட்ட லைவ் எப்படி இருக்குது. நம்ம பேசுகிறது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அதில் பேசுகிறதும் இதில் இப்போ பேசுகிறதும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓகே, கண்டென்ட்டும் அதே கண்டென்ட்டில் தான் நான் வந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்ன, மற்ற யூடியூபர்ஸோடு என்னோடது ஒப்பிடும்போது இது ஒரு நீஷ் கண்டென்ட், ஒரு பர்டிகுலர் கண்டென்ட். ஆனால் இது ஒரு கனெக்டிங்கை ஏற்படுத்தும் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட. தொடர்ந்து பார்க்குறதுக்கு உண்டான ஒரு ரிலேட்டடாக இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கண்டென்ட் என்னோடது. இது வந்து தொடர்ந்து பார்க்கணும், தொடர்ந்து அவங்க அப்படியே அட்டாச் ஆகணும் என்னோடய கண்டென்ட்டோட. ஓகே, எனக்கு சுய சிந்தனையோட, சுய ஒரு கட்டுப்பாடோட, எனக்கு வந்துட்டு நான் குடிப்பது இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும். அதை நான் வந்துட்டு யூடியூப்பில் வந்துட்டு விலாக் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் அந்த நாளில் எப்படி வாழ்கிறேன், என்ன இது, அதே தான் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த அடிப்படையில் இந்த 2 வருஷத்தில் நான் நிறைய முன்னேறி இருக்கிறேன். நிறைய குடிப்பழக்கம் இல்லாத நாட்களை உருவாக்கியிருக்கேன். ஓகே, அதனால் என்னோடய மனசு, என்னோடய உடல், என்னோடய மனம்தான் ஆரோக்கியமாக இருக்குது. இது எவ்வளோ காசு வந்தாலும் கிடைக்க போகிறதில்ல. உடல் ஆரோக்கியமான ஆரோக்கியம் இந்த யூடியூப் சேனலில் நான் பண்ணுறேன், அந்த கண்டென்ட்டில் நான் பண்ணுறேன்னும் போது என்னோடய சிந்தனை, கெட்ட எண்ணங்கள் இதெல்லாம் வந்துட்டு நம்ம பண்ணக்கூடாது. இதெல்லாம் நம்ம பண்ணுறோம், இது மாதிரி கெட்ட எண்ணங்கள் நம்ம வச்சுக்கிறோம், நம்ம அதிகமாக டென்ஷன் ஆகிறோம். அதெல்லாம் நான் வந்துட்டு சுய பரிசீலனை செஞ்சுக்கிட்டேன். என்னோடய வீடியோஸில் நான் பேச எனக்கே எனக்கு தெரிஞ்சுது நம்ம இப்படிலாம் நினைக்கிறோம். அதன் அடிப்படையில் நான் வந்துட்டு இந்த 2 வருஷமாக சக்ஸஸ் தான். ஆனால் காசு ஏன் வர மாட்டேது. மற்ற யூடியூபர்ஸுக்கு போகிற மாதிரி ஏன் வியூஸ் நம்மள்கிட்ட போகலை? என்ன காரணம்? என்னோடய நோக்கத்தின் அடிப்படையில் நான் ஜெயிக்கிறேன். மற்றபடி ஏன் மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி நான் இல்லை, என்கிட்ட என்ன குறை இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா வீடியோஸையும் பார்த்ததில்ல. அப்போ இருக்கிற மாதிரி தான் இப்போயும் இருக்கிறேன். என்ன மாற்றலாம்? சரி, ஓகே. இந்த ராஜா பரோன் யூடியூபர் இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணாருன்னா 20 நிமிஷம் 1/4 மணி நேரம் அப்படியே செல்லை தூரமாக வச்சுட்டு, கேமராவை தூரமாக வச்சுட்டு, ஒரு மைக்கு வச்சுட்டு நல்லா சூப்பராக நீட்டாக பேசுகிறாருப்பா. அது கூட என்னாலையும் பேச முடியும். அப்போ அவருக்கு பார்க்கக்கூடிய வியூஸ் எனக்கு ஏன் போகலை? ஒருவேளை அந்த ஜிம் அது இதெல்லாம் பண்ணுறதுனால அது ரிலேட்டடான சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக இருக்காங்களா, வியூவர்ஸ் அதிகமாக இருக்காங்களோ? ஐ டோன்ட் நோ. அப்போ அவர் பேசுகிறாரு அப்படின்னும்போது நான் என்ன பண்ணேன்னா, இந்த தினசரி வாழ்க்கையை இந்த ஒரு நாள் முழுக்க நான் எப்படி வாழ்ந்தேன், என்னென்னலாம் நான் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த நாளோட இறுதியில் நான் வந்துட்டு ரிலாக்ஸாக நிதானமாக நின்று அதை வந்துட்டு வீடியோவாக விளாக் பண்ணலாமா அப்படின்னு யோசித்தேன். அது ஒரு 10 நிமிஷம் நம்ம பேசுகிறோம், 5 நிமிஷம் 6 நிமிஷம் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அது கொஞ்சம் நிதானமாக இருக்கும், ஒரு க்ளீனாக இருக்கும். இன்றைக்கி காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்ன நடந்துச்சு நான் ஒரே வீடியோவில் நைட் டைமில் பேசும்போது அது ஒரு க்ளீனாக இருக்கும். நான் காலையிலேருந்து எந்திரிச்சதுலேருந்து சின்ன சின்ன கிளிப்ஸாக கட் பண்ணி மேக் பண்ணி அதெல்லாம் ஜாயின் பண்ணி ஒரு வீடியோவாக மேக் பண்ணுறது, இது வந்துட்டு அதை வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸால் ஃபீல் பண்ண முடியும். அந்த நேரத்தில் என்னோடய ஃபேஸ், என்னோடய ரியாக்ஷன், என்னுடைய சுற்றுச்சூழல் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் என்ன பேசுகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சிக்க முடியும். ஓகே, நான் அப்படி விலாக் பண்ணுறதா, இல்லை டெய்லி நைட்டு இதை இப்போ நான் பேசுகிறேன்ல, இப்போ நான் இங்கே வந்ததுலேருந்து இது போல் பேசி விலாக் பண்ணுறதா அப்படின்னு சொல்லி டபுள் மைண்டாக இருக்கிறேன். இதில் தான் ஏதாவது மாற்றலாம் அப்படின்னு சொல்லி தோணுது. என்னோடய வீடியோஸ் மற்றபடி எனக்கு தெரிஞ்சு நான் நல்லா தான் பண்ணுறேன், நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்கேன், நல்ல விஷயத்த தான் பண்ணுறேன். ஆனால் ஏன் வியூஸு போகல, காசு வரலை? உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஏதாவது குறை இருக்கா? என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வாவ் சூப்பராக பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு நல்ல கண்டென்ட் பண்ணுறீங்க, இதே கீப் இட் அப், தொடர்ந்து பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எனக்கும் நான் தெரிஞ்சு என்ன மாதிரி யாராவது இந்த மாதிரியான ஒரு கண்டென்ட்டில் பண்ணாங்க நம்ம பசங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன். ஆனால் நமக்கு ஏன் அந்த சப்போர்ட் வர மாட்டேங்குது? என்ன குறை இருக்குது? செட்டிங்ஸ் ஏதாவது பிரச்சனையா? சரி, ஓகே, தொடர்ந்து பண்ணுவோம். நம்ம நல்ல முறையில் இருக்கிறோம், அது நம்மளோட நோக்கம் வந்துட்டு நிறைவேறுது. மற்றபடி காசு வர மாதிரி ஐடியா பண்ண வைக்க முடியல. காசு வரதுக்கு உண்டான வழிகளை வந்துட்டு எப்படி உருவாக்குறதுன்னு தெரியல யூடியூப்பில். ஓகே, இப்போ இந்த டபுள் மைண்டில் இருக்கேன். டெய்லி அந்த நைட்டில் வந்துட்டு அந்த நாளை பற்றி நான் டே ரிவ்யூ கொடுக்கட்டுமா, இல்லை வழக்கம் போல் நான் கிளிப்ஸாக மேக் பண்ணி, இப்போ மலேசியாவில் இருக்கவங்க பண்ணிக்கிட்டோம்ல அது போல் கிளிப்பாக எடுத்து ஒரு 5-6 நிமிஷம் வீடியோவாக மேக் பண்ணட்டுமா, இல்லை அந்த நாளை வந்துட்டு வீடியோக்கு சின்ன வீடியோஸாக எடுத்துகிட்டு அந்த மைண்ட் தாட்ஸ் எல்லாம் பேசிவிட்டு நாளோட இறுதியில் ஒரு விலாக் மாதிரி ஒரு 2 நிமிஷம் அதில் வந்துட்டு பேசி அந்த நாளை வந்துட்டு விவரிக்கிற மாதிரி பேசிவிட்டு அப்லோட் பண்ணலாமா?
இல்லை இந்த கண்டென்ட்டே தூக்கி போட்டுட்டு வேறு கண்டென்ட்டுக்கு போகலாமா, வேறு கண்டென்ட்டுக்கு போகக்கூடாது அப்படிலாம் தோணுது. ஆனால் அது போனால் நான் குடிபோதை பாதைக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நான் யூடியூப் நல்லா சம்பாதிச்சு நல்லா வியூஸ் நல்லா சப்ஸ்கிரைபர்ஸ் நல்லா காசெல்லாம் சம்பாதிச்சாலுமே அது பிரயோஜனம் இல்லை. நல்ல வாழ்க்கையை வாழ்கிறது தானே பிரயோஜனம். அப்போ தானே 10 ரூபாயா இருந்தாலும் நம்மளால் வந்துட்டு அதை கட்டி காமாரம் பண்ண முடியும், அதை பயன்படுத்திக்க முடியும். நல்ல ஒரு ஒழுக்கம் நல்ல ஒரு வாழ்க்கை வாழாமல் ₹1,00,000 நம்ம கையில் இருந்தாலும் அதை நல்லா பயன்படுத்திக்க முடியாது இல்லையா? அப்படிலாம் தோணுதுன்னு சொல்கிறேன். வேறு கண்டென்ட்டுக்கு போயிடலாமா அப்படின்லாம். ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. கண்டென்ட்டை மட்டும் மாற்றினீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லி. எனக்கு ஆஸ்திரேலியாவிலேருந்து என் சப்ஸ்கிரைபர் ராஜ் ஃபோன் பண்ணுறான். இப்போ தான் கட் பண்ணி விட்டேன். சரி ஓகே. இந்த நாள் எல்லா விஷயங்களுக்கும் கடந்து இந்த நாள் நான் ஒரு குடிபோதை இல்லாத ஒரு நாளை நான் கடந்துட்டேன். ஓகே. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லைவ் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிடுவேன். இப்போ மணி 5:04 இன்னும் சுவிட்ச பொழுது தான். வேறு எந்த ப்ரோக்ராமும் இல்லை நண்பர்களே. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி சண்டே. இதே பழைய சந்தோஷ் பழைய ரகுநாத்லாம் இருந்திருந்தேன் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நேரம்லாம் கெட்ட பழக்கங்கள் கெட்ட பசங்க கூட சேர்ந்துட்டு நேரம் வந்துட்டு மது போதையில் மூழ்கி அப்படியே திரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பேன். ஓகே. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்றதே நம்மளுக்கு இன்னமும் ஒரு சாதாரண ஒரு நாள் மாதிரி இருக்குது. சரி ஓகே. எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. என்ன மாதிரி இருக்கும்னு நினைங்க. எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாடாதீங்க. ஓகே. எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஓகே. தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ஓகே. சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிக்கும். தொடர்ந்து பாருங்கள்.